வணக்கம். தமிழ் தாத்தா உ.வே.சா அவர்களுடைய என் சரித்திரம், நினைவு மஞ்சரி, கண்டதும் கேட்டதும் இது மாதிரியான நூல்கள் படிக்கிறப்ப, நான் சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கும் படிக்கிறேன். படிக்கிறப்ப அதில வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அவரு வெறும் படிச்சு எழுதினார் இல்லங்க. அவர் வந்து பயணப்பட்டு, பயணப்பட்டு எழுதி, அந்த பயணங்கள குறிப்பா வச்சு எழுதுறார். அதெல்லாம் நான் கூட இங்க என்ன பண்ணேன் அப்படின்னா, மிதலைப்பட்டின்னு ஒரு ஊருக்கு போனபோது, அத ஒரு வீடியோ பண்ணிட்டு வந்தேன். இந்த மிதலைப்பட்டிக்கு தான் உ.வே.சா வந்து அ ஏடு தேடியிருக்காருங்கிற செய்திய நான் சொல்லியிருக்கேன். மிதலைப்பட்டி அப்படின்னு அந்த ஊர தாண்டி உள்ள போயிட்டு, அந்த இதுக்கு மண்டபத்துக்கு போயிட்டு வந்தேன். நாங்க குடுத்த இடத்துலயே நாங்க வாங்க மாட்டோம்யா. நான் உங்ககிட்ட திருப்பி வாங்கலாமா? வாங்கக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணும்யா. தமிழ் வாழ்க, தமிழ் வாழணும்யா சொல்லிட்டு மாட்ட அப்படி சுண்டி கம்பீரமாக சென்றார். அதுபடி அவருடைய அந்த நினைவு மஞ்சரியில வந்த ஒரு கட்டுரை. இத பத்தி நான் இன்னைக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய தினமணியில வெள்ளிமணி பகுதியில புளிய மரத்து பொந்துக்குள்ள சிவபெருமானுடைய உருவம் அப்படின்னு ஒரு செய்திய படிச்சேன் நானு. எனக்கு இது எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. எப்பவுமே ஒண்ண பார்த்தா அதோடு சேர்ந்த ஒரு தொடர்புடைய செய்தி ஞாபகத்துக்கு வரும். அப்பதான் எனக்கு இந்த நினைவு மஞ்சரி ஞாபகத்துக்கு வந்தது. 1940ஆம் ஆண்டு ஆனந்த விகடன்ல தீபாவளி மலர்ல உ.வே.சா அவர்கள் கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரையினுடைய பேரு வந்து அம்பலப் புலி. இதுதான் கட்டுரை. அந்த கட்டுரை தர்ற செய்தி என்ன? நம்முடைய மூவேந்தர்களுடைய ஆட்சிக்கு பிறகு சிற்றரசர்கள் ஆள்றபோது நெறைய அந்நிய படையெடுப்புகள் இருந்தது. பெரும்பாலும் வந்து இஸ்லாமிய படையெடுப்புகள். அதுக்கு முக்கிய காரணமே யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க வீரபாண்டிய, சுந்தரபாண்டியன் மதுரையை ஆண்ட அந்த கடைசி மன்னர்கள் அவங்களுக்குள்ள யாரு பட்டத்துக்கு வர்றதுங்கிற பிரச்சனையில தான் டில்லியில போய் கூட்டு வந்துட்டாங்க. அதாவது நம்மளே போய் கூட்டிட்டு வந்த மாரி தான் அது. முகமது கோரி, இந்த கோரிப்பாளையமெல்லாம் அப்படி உருவான இதுதான் அது. அவங்க வந்து உருவ வழிபாடு அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இப்ப இந்த படையெடுப்பின் போது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க, எந்த மன்னர்கள் படையெடுத்தாலும், போர் முடிஞ்ச பிறகு அந்த ஊர்ல புகுந்து சூறையாடுவாங்க. குறிப்பா கோயில்கள் சிதைக்கப்படும். அங்க இருக்கிற பொருள்கள் அள்ளப்படும். இந்த மாதிரியான ஒரு கலக காலம், கலாப காலம் அப்படிங்கிறாரு உ.வே.சா. அந்த நேரத்துல தில்லை 3000 தீட்சதர்கள் என்ன பண்ணாங்க, படையெடுப்பு நடக்குது, வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அங்க இருந்த அந்த நடராஜமூர்த்திய நாம வந்து அழிவுலேருந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, அந்த திருவுருவத்த தூக்கிட்டு புறப்படுறாங்க. நல்லா நினைவுல வச்சுக்கங்க, இதே நிகழ்வு திருவரங்கத்திலயும் நடந்திருக்குது. திருவரங்கன் உலா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. நேரம் இருந்தா படிங்க. புஷ்பா தொங்கத்துரைங்கிற பேர் கொண்ட ஸ்ரீ வேணுகோபாலன் எழுதின திருவரங்கன் உலா. அதுல அந்த பெருமாள் திருவுருவத்த எடுத்துட்டு அவங்க எப்படி ஓடுறாங்கங்கிற செய்தியும் வரும். இங்க இந்த நடராஜர் சிலைய கொண்டு ஓடுறாங்க. தீட்சிதர்கள் ஒரு பகுதியினர் பிரிஞ்சு அழுகுறாங்க பல பேரு. ராப்பகலா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஓடின பிறகு ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப எங்க வைக்கிறது? ஒரு புளியந்தோப்புகள் நிறைந்த பகுதி. அந்த புளியந்தோப்புகள் நிறைந்த பகுதியில இனிமே கொண்டு போ முடியுமா? படையெடுத்து வந்துட்டா என்ன செய்றது? அப்போ ஒரு பெரிய புளிய மரத்தினுடைய பொந்து ஒண்ணு பார்த்தாங்க. சரி, இந்த பொந்துல இவர உள்ள வச்சுருவோம் சாமிய. இது உள்ள இருக்கட்டும்னு சொல்லி அத வச்சுட்டு, அத மூடிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, சாந்துகள வச்சு மூடிட்டாங்க. மூடிட்டு, நம்ம இங்க இருந்தோம்னா, நம்மள வச்சு இந்த சாமிய கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு பயந்து, அங்கருந்து எல்லாம் போயிட்டாங்க. காலம் மாறுச்சு. படையெடுப்புகள் நிகழ்ந்தது. ஆனா, அந்த பகுதியில சிதம்பரத்துக்கு அந்த நேரத்தில படையெடுத்து வரல. உடனே இப்ப மீண்டும் நடராஜர எழுந்தருள பண்ணணும்னு நெனச்சு, அப்போது உயிரோடு இருந்தவங்க, கூட போனவங்க இவங்கெல்லாம் புறப்பட்டு போறாங்க. பல பகுதிகளுக்கு போறாங்க. இப்ப எங்க வச்சோங்கிறது மறந்து போச்சு. இன்னைக்கா இருந்தா ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு வைங்களேன். அப்ப அந்த புளியந்தோப்பு பகுதிக்கே போயிட்டாங்கங்க. எந்த புளிய மரம்னு தெரியல. ஆயிரக்கணக்கான புளிய மரம். எனக்கே ஞாபகம் இருக்குதுங்க. மதுரையிலிருந்து சென்னைக்கு போறப்ப ஒரு வழிச்சாலை தான். அந்த ஒரு வழிச்சாலையில 2 பக்கமும் 400 கிலோமீட்டருக்கும் புளிய மரத்த நான் பார்த்துருக்கேன். இப்ப எங்கேயுமே புளிய மரம் இல்ல. ஊரையே இணைத்த 4 வழிச்சாலை என் கிராமத்துக்கு போக முடியாமல் செய்துவிட்டது அப்படின்னு ஒரு புதுக்கவிதை கூட நான் படிச்சேன். இந்த புளிய மரத்துல எந்த புளிய மரத்துல வச்சோம்? இந்த நேரத்துல அவங்க இளைப்பாறிக்கிட்டு இருந்தப்ப, பக்கத்துல இருந்த வயல்ல ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த அம்பலப்புள்ளி கிட்ட போயி
மாட்டை கட்டி போடு, அந்த மரத்தில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. இவங்களுக்கு அப்படியே மின்னல் வெட்டின மாதிரி இருக்கு. அவர்கிட்ட போய் ஏன் அம்பலப்புலின்னு நீங்கள்லாம் யாருன்னொடனே இவங்க நடந்ததை சொல்கிறாங்க. நான் அவர் சொன்னார், நீங்கள் வச்சுட்டு போன சில நாட்களில் நான் என்னுடைய இடத்த, இது பூரா என்னுடைய சொந்தமான இடம் தான். அப்போ தான் நான் இதை பார்த்தேன். பார்த்துட்டு ஐயோ சுவாமியினுடைய உருவத்தை யாரும் தூக்கிடக்கூடாதுன்னு நானும் மேலும் மூடிட்டு, ஆனால் இது ஞாபகத்தில் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக என் கனவுல இந்த மரத்தில் சுவாமி இருக்கிறதாக வந்ததாக சொல்லி தினம் வந்து இதுக்கு சுத்தப்படுத்தி பூஜைகள் பண்ண சொன்னேன். இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் அந்த இதெல்லாம் எடுத்து பார்த்தா உள்ள சுவாமியினுடைய திருவுருவம் இருந்தது. உடனே அவருக்கு நன்றி செலுத்திட்டு, இது வரைக்கும் நீங்கள் பாதுகாத்தீங்க, இனிமே நாங்கள் கொண்டு வரோம் சொல்லிட்டு அவருக்கு புளியன் என்ற ஒரு பெயரை கொடுக்குறாங்க. அவர் வாழ்ந்த ஊர் புளியங்குடி என்ற பெயரோடு இன்றைக்கு அழைக்கப்படுது. இது சோழ நாட்டில் இருக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு எம்பெருமானை கொண்டு அவங்க மீண்டும் கோயிலுக்கு வந்ததாக எழுதிட்டு, புளிய மரத்தடியில் இருந்தார், புளிய மரத்துக்கு உள்ளே இருந்தார். யார் அவர் என்றால் தில்லை எம்பலத்திலே இருந்தவர் இந்த புளியம்பலத்துக்கு வந்து சேர்ந்தார். இது அம்பலப்புலி அப்படின்னு ஊவேசா முடிப்பாருங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த செய்தி ஊவேசா எழுதுனது. நான் தினமணியில் படித்த செய்தி என்ன அப்படின்னா, புளியரை அப்படிங்கிற ஒரு சிவத்தலத்தை பற்றிய செய்தி அது. அது என்னான்னு கேட்குறீங்களா? அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த அம்பலப்புலியை படித்த உடனே நடராஜர் மீண்டும் அந்த கதையை நாம் பார்க்குறோம். சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா அப்படி உலா சென்று வந்த அந்த எம்பெருமானையும் பார்த்து வாங்க. புதிய புதிய செய்திகள்னு நம்ம நினைக்கிறோம். பழைய செய்திகளே சில நேரங்களில் புதுமையாக தாங்க இருக்குது. உவேசா அவர்களை நாம் இருகரம் கூப்பி வணங்குவோம். ஏன்னா பயணப்பட்டது தேடுனது எல்லாத்த காட்டிலும் அதை பதிவு செஞ்சார் பாருங்க. அதுதான் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஆதாரமும் சொல்கிறாருங்க. சோழமண்டல சதகத்தில் 99வது செய்யுள்ள இந்த செய்தி இருக்குங்கிற ஒரு அடிக்குறிப்பும் கொடுக்குறாருங்க உவேசா. அவர் தாங்க உவேசா. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.